இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்கே பார்க்கும்போது முதல் மனிதனை படைக்கும்போது ஆண்டவர் அவனை குறித்த ஒரு திட்டத்தை இந்த இடத்துல பேசுகிறார். ரெண்டு காரியம் இந்த இடத்துல சொல்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பணும். ஃபஸ்ட்டு காரியம் இல்லையா? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஒன்று பலுகி பெருகுங்கள்னார். ரெண்டாவது, நீங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். இது அன்றைக்கு முதல் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை மட்டுமல்ல, இந்த கடைசி காலத்திலும் ஆண்டவர் நமக்கும் வைத்திருக்கிற காரியம் இதுதான். பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகலத்தையும் ஆண்டு கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பலுகி பெருகணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் என்றைக்குமே தம்முடைய ஜனங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன அப்படின்னா, பலுகி பெருகணும். ஒரே லெவலில் இருக்கக்கூடாது, பலுகி பெருகணும், இன்க்ரீஸ் ஆகணும். முதல் மனிதனுக்கு ஆண்டவர் சொன்னதை தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் கர்த்தர் சொல்கிறார், பலுகி பெருகுங்கள். இது முதல் மனிதனுக்கு மட்டுமல்ல, காலகாலமாக ஆண்டவர் இதே காரியத்தை தான் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லிகிட்டே வர்றார். இப்போ இது ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க பலுகுனாங்க, பெருகுனாங்க, ஏராளமான பிள்ளைகள், பூமியின் மேல் ஜனம், திரள் கூட்டமான ஜனங்கள் பெருகியது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா நோவாவின் காலம் வருது. நோவாவின் காலத்தில் வரும்பொழுது ஜனங்கள் ஓரளவுக்கு நிறைய பெருகிட்டாங்க, ஏராளமான ஜனங்கள். அந்த ஜனங்கள் கடைசியில் பார்த்திங்கன்னா பாவம் அவங்களுடைய வாழ்க்கையில் பெருகுது. ஜனங்கள் பெருகும்போது பாவமும் சேர்ந்து பெருகுது. அந்த பாவத்தை பார்த்து ஆண்டவரால் சகிக்க முடியல. கடைசியில் யோசிக்கிறார், பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவனாகிய கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. மனஸ்தாபப்பட்டார். ஏன் தான் இந்த மனுஷனை படைச்சனோ அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிற லெவலுக்கு காரியம் ஆயிடுச்சு. ஆண்டவர் பலுகி பெருக சொன்னால் கடைசியில் அவர் மனுஷனை படைச்சதுக்காகவே வருத்தப்படுகிற நிலைமை வந்துருச்சு. அந்த நிலைமை வந்த பிறகு கடைசியில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, மனுஷனை வேறு வழி இல்லாமல் உலகத்தை சகலத்தையும் நிர்மூலம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். ஆனாலும் அதை உடனே செய்யலை. ஆண்டவர் நோவாவுக்கு அவனுடைய 500வது வயதிலே ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார், நான் பூமி முழுவதையும் நான் அழிக்க போகிறேன், நிக்கிரகம் பண்ண போகிறேன்னார். சொல்லி நோவாவுடைய வாழ்க்கையிலே 600வது வயதிலே அந்த ஜலப்பிரவாகம் வந்தது. ஆதியாகமம் 5:32 பார்க்கும்போது நோவாவுக்கு 500 வயசாக இருக்கும்போது கர்த்தர் அதை பேசுவார். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஜலப்பிரவாகத்தை கொண்டு வரும் பொழுது நோவாவுடைய வயது 600 என்று வேதம் சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையிலே 100 வருஷம் அவர் வெயிட் பண்ணி கடைசியில் வேறு வழி இல்லாமல் எல்லாரையும் அந்த ஜலப்பிரவாகத்தில் கர்த்தர் அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. இந்த ஆதாம் ஏவாளை மட்டுமல்ல, அவர் சகலத்தையும் பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் பலுக பெருக பண்ணினார். எல்லாத்தையுமே அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. இப்போது நோவாவுடைய குடும்பம் மட்டுமே சர்வைவ் ஆகிறது. 8 பேர் மாத்திரமே பிழைத்தார்கள். பேழையிலிருந்து பிழைச்சாங்க, மற்ற எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போது நோவாவுடைய குடும்பத்தோடு ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் வாசிக்கிறேன் பாருங்கள். 9ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 9வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னார். இப்போ பாரு, அதே வார்த்தை
ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதே வார்த்தை இப்போ நோவாகிட்ட சொல்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படிங்கிறார். திருப்பி 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாக்குங்கள் என்றார். நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து, ரொம்ப திரளாய் வர்த்திக்கணும், பெருகணும், பெருகி அதை விருத்தியாக்குங்கள், அந்த பூமியை நீங்கள் விருத்தியாக்குங்கள்ங்கிறார். அப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நோக்கம் என்றைக்குமே தம்முடைய பிள்ளைகள் பலுகி பெருக வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய லெவலில் நம்ம பலுகி பெருகணும். நம்ம ஸ்பிரிச்சுவல் லெவலில் பலுகி பெருகணும். நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதில் பலுகி பெருகி ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயம் செய்ய வேண்டும். அதே போல் நம்முடைய உலக காரியத்திலும் கூட சொல்லுகிறேன், எல்லாவற்றிலையும் ஆண்டவர் நம்மை பலுகி பெருகத்தான் சொல்கிறாரே தவிர நம்மை ஒரே நிலைமையில் இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இருக்கிற நிலைமையை விட்டு கீழே போகிறது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. புரிதல்? அது ரெண்டுமே தெய்வ சித்தம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த 3 நிலைமை வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இருக்கிற நிலைமை விட்டு கீழே போய்கிட்டே இருப்பாங்க. இது ஒருத்தருடைய ஒரு நிலைமை. இன்னொருத்தருடைய நிலைமை பார்த்திங்கன்னா எந்த வளர்ச்சி இருக்குது அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். மேலேயும் போக மாட்டாங்க, கீழேயும் போக மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க, எப்போவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. அது ஒரு நிலைமை. ஆனால் 3வது ஒன்று இருக்குது, நம்ம வாழ்க்கையிலே இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போய் கொண்டே இருக்கிறது. இது 3வது காரியம். இதுதான் தேவ திட்டம். புரிதல்? அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லெவலில் நீங்கள் மேலே போகணும். உங்களுடைய ஜெப ஜீவிதத்தில் மேலே போகணும். வேதத்தை தியானிக்கிற ஆழத்தில் மேலே போகணும். உங்களுடைய ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகணும். புரியுதுங்களா? உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட், ஆவிக்குரிய தரம் அதிகமாகணும். உங்களுடைய ஆத்தும பாரம் அதிகமாகணும். உங்களுடைய ஜெபம் அதிகமாகணும். வேதத்தை தியானிக்கிறது அதிகமாகணும். ஆண்டவரை தேடுகிறது அதிகமாகணும். கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிறது அதிகமாகணும். எல்லாமே அதிகமாகணும். புரிதல்? எல்லாமே அதிகமாயிட்டே தான் போகணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாம் அதிகமாயிட்டே போகணும். இந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாயிட்டே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுடைய லைஃப்பில் மற்ற காரியங்கள்லாம் தானாக அதிகமாயிட்டே இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியத்தில் கவனம் செலுத்துறதை விட பிஸ்னஸில் நான் பெரிய ஆளாகணும், இதில் நான் பெரிய ஆளாக வரணும், அதில் ஃபுல் டைமை போட்டுட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சறுக்கிட்டு போயிடும். ஆண்டவரை விட்டுட்டு பிஸ்னஸை விருத்தி அடைய பண்ணுகிறதுக்கு தலைகளை நிற்பாங்க. கடைசியில் போனீங்கன்னா ஒரு கால் எடுத்து மேலே வைக்கிறதுக்குள்ளே 4 கால் சறுக்கிட்டு போகும். இப்படி போகும். நான் சொல்கிறேன் என்னென்னா, உங்களுடைய உலக காரியத்திலே நீங்கள் பலுகி பெருகி விருத்தி ஆகிறத பற்றி நீங்கள் பிளான் போடாதீங்க. அந்த பிளான் எல்லாம் கர்த்தர் கையில் இருக்குது. புரியுதா? உங்கள் உலக காரியத்தை குறித்து நீங்கள் எப்படி இருக்கணும், எந்த லெவலில் கொண்டு போகணுன்றது எல்லா பிளான் ஆண்டவர் கையில் இருக்குது. அவர் பார்த்துக்குவார். அந்த பிளான் அவர் கையில் இருக்குது. ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் மட்டும் என்ன செய்யணும், நீங்கள் பலுகி பெருகுவதற்கு நீங்கள் பிரயாசம் எடுக்கணும். உங்களுடைய ஜெப ஜீவிதத்தில் நான் வளர்ந்துருக்கிறேன்னா, வேதத்தை தியானிக்கிறதுல வளர்ந்துருக்கிறேன்னா, கர்த்தருக்கு என்ன ஊழியம் செய்கிறதுல நான் வளர்ந்துருக்கிறேன்னா, முன்பை விட நான் இன்னும் அதிகமாயிட்டு இருக்கிறேன்னா, இதைத்தான் நீங்கள் என்ன செய்யணும், யோசிக்கணும். அதை தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸ்பிரிச்சுவல் சைடை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் நீங்கள் பலுகி பெருகிட்டே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையின் அத்தனை காரியத்திலும் நீங்கள் பலுகி பெருகி நீங்கள் மேலே போய்கொண்டே இருப்பீர்கள். வாழ்க்கையில் மேலே போயிட்டே இருப்பீங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த நாட்களிலே பார்க்கும்போது ரொம்ப கடைசி காலம் இது. உண்மையாகவே ஒரு விதத்தில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. இன்றைக்கி இந்த காலத்தில் பாருங்கள், கர்த்தர் எதையுமே அவருக்கு தெரியாமல் ஒன்று அனுமதிக்கலை. கர்த்தருக்கு தெரியாமல் உலகத்தில் எதுவும் நினைக்கலை, நடக்கலை. கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்கலை. அப்போ இந்த லாக்டவுன் கூட வரும்போது நம்ம எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. என்னாச்சு, இப்படி ஆச்சு அப்படியாச்சு. அப்போ சிலர் தெய்வ பிள்ளைகள் பாவம் செஞ்சதுனால தான் சபை அடைச்சிட்டாங்க, கர்த்தர் அடைச்சிட்டாருன்னாங்க. சில பிசாசு அடைச்சிருச்சுன்னாங்க. சில கர்த்தர் அடைச்சிட்டாருன்னாங்க. என்னென்னமோ ஆளாளுக்கு ஒன்று டிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா எதுலேயுமே எனக்கு ஈடுபாடு கிடையாது. அதுங்க சொன்ன எதுலேயுமே எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆண்டவர் இதில் போட்டு சபையை அடைச்சி மூடி போட்டு அப்படி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கும்போது பிசாசு எப்படி சபையை அடைக்க முடியும்? நான் கேட்குறேன் இல்லையா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லைங்கிறார் ஆண்டவர். அப்படி இருக்கும்போது பிசாசு சபையை அடைச்சிட்டான்னு வாய் கூசாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க நிறைய விசுவாசிகள், ஊழியக்காரங்க. எனக்கு இதெல்லாம் பைத்தியகாரத்தனமாக இருக்குது. இந்த கான்செப்ட் எல்லாம் எப்படி ஒரு பிசாசு சபையை அடைக்க முடியும்? இல்லையா? அதெல்லாம் கிடையாது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் நடக்குது? அப்போது கர்த்தரும் அடைக்கலை, பிசாசும் அடைக்கலைன்னா யார் தான் அடைச்சது? யாரும் அடைக்கலை. புரியுதுங்களா? யாருமே அடைக்கலை. முன்னால் விட இப்போ பெருசாக திறந்துருக்குது. புரியுதுங்களா? முன்னால் வாரத்துக்கு ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி வாரத்தில் 7 நாளும் பேசிகிட்டு இருக்கிறோம். முன்னால் விட இன்றைக்கி பெருசாக தான் திறந்துருக்குது. ஒன்றும் அடைக்கலை.
கர்த்தர் வந்து இன்னைக்கு முன்பைய விட இன்னைக்கு இன்னும் அதிகமாக கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். முன்பை விட கர்த்தர் இன்னும் வல்லமையாக கிரியை செய்கிறார். முன்பை விட கர்த்தர் இன்னும் பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் அடைக்கலை, எல்லாம் தானாக நடக்குது. என்ன பேட்டர்ன் கொஞ்சம் மாறி போச்சு, அவ்வளோதான். இந்த பேட்டர்ன் மாறினதுலேயும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை வந்து இந்த காலத்தில் தான் நம்மளை வந்து ஸ்டடி பண்ணுறாரு. நமக்கு என்றைக்குமே கட்டி பிடிச்சி அப்படியே கட்டி போட்டு அப்படியே ஒரு நாயை கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி போனோன்னு வச்சுங்களேன், அதோடைய காரியம் நமக்கு தெரியாது. அது பாட்டுக்கு நம்ம இழுக்கிற பார்க்க அது போயிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. ஆனால் நம்மளை அவுத்து விட்டணும். அவுத்து விட்டுட்டா தான் நம்ம யாருங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் அவுத்து விட்டார், புரியுதெல்லாம். இது வரைக்கும் கட்டி போட்டு ஞாயிற்றுக்கிழமையா காலையில் வா சர்வீஸ் வந்துரு போ அப்படின்லாம் கட்டி போட்டு வச்சுருந்தார். இப்போ அவுத்து விட்டார். ரைட், அவுத்து விட்டுட்டு ரைட்டு, நீ வீட்டில் தூங்கினா தூங்கலாம், நீ கர்த்தரை தேடினா தேடலாம். இப்போ லைவ் ஸ்ட்ரீமில் உட்காந்து உண்மையாக தேவ பக்தியோடு நீ பார்த்தாலும் பார்க்கலாம். இல்லை இதுதான் யூடியூப்பில் இருக்குது, நைட் அப்புறம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நைட்டு 10 மணிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் பார்த்துக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபுல் அவுத்து விட்டார் ஆண்டவர். அவுத்து விட்டுட்டு நம்ம எங்கே ஓடுறோம் என்ன பண்ணுறோம்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு பார்த்துட்டே இருக்கிறார். அவுத்து விட்டுட்டார். இது வந்து அடைக்கலை, ஆண்டவர் திறந்து விட்டுட்டார். புரியுதுங்களா? ஆண்டவர் அவுத்து விட்டுட்டார். இந்த காரியத்திலே ஆண்டவர் அவுத்து விட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் அப்படியே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறார். இவன் முந்திக்கு நம்ம கட்டி போட்டு கழுத்தில் கைத்தை போட்டு கட்டிட்டு இழுத்துட்டு இருந்தோம், அப்போ அப்படி இருந்தான். ஆனால் இன்னைக்கு நான் அவுத்து விட்ட பிறகு இவன் எப்படி இருக்கிறான், இவனுடைய காரியம் என்ன, இவன் எப்படி தேடுகிறான், எப்படி ஜெபிக்கிறான், எப்படி ஆர்வம் காட்டுகிறான், எப்படி கர்த்தருக்காக இருக்கிறான், எப்படி அவனுடைய ஆத்மாவை காத்துகிறான், எப்படி கர்த்தருக்காக செயல்படுகிறான், இந்த சூழ்நிலையிலே அவன் எப்படி இருக்கிறான்றதை நம்மளை என்ன செய்கிறாரு ஆண்டவர் கவனிக்கிறார், நம்மளை மானிட்டர் பண்ணுறார். அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு மார்க் போட்டுக்கிட்டே இருக்கிறார். நல்லா கவனிச்சுங்க, ஆண்டவர் மார்க் போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் நம்ம எவ்வளவு கவனத்தோடு இருக்கிறோம், எவ்வளவு சின்சியராக இருக்கிறோம், எவ்வளவு கர்த்தருடைய காரியத்தில் இருக்கிறோம், இது எல்லாத்தையும் கர்த்தர் கவனித்து நமக்கு மதிப்பெண் போட்டுகிட்டே இருக்கிறாரு. நிச்சயம் சொல்லுகிறேன், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலிலே கர்த்தர் கொண்டு வந்து முடிக்க போகிறார். இல்லையா? யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அதான் நடந்துச்சு. ஆண்டவர் வந்து ஊழியம் செய்த காலத்தில், இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதனாய் ஊழியம் செய்த காலத்தில் ஆயிரமான ஜனங்கள் அவர் பின்னால் வந்தாங்க. அவர் பிரசங்கத்தை கேட்டாங்க, அற்புதங்களை கண்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் வந்த உடனே பாருங்க, அவர் சிலுவையில் மரித்த உடனே எல்லாமே போன மாதிரி இயேசு கிறிஸ்துவே போயிட்டார். இனி என்ன, கொஞ்சம் அவுத்து விட்டுட்டார். அவுத்து விட்ட உடனே என்னாச்சு, இயேசு கிறிஸ்து சீஷரோட 12 பேர் அப்படியே கட்டி போட்டிருந்தார். 70 பேர் அவர் கட்டி போட்டு வச்சுருந்தார் இல்லையா? 70 பேர் தனி, இன்னொரு செகண்ட் லெவல். ஃபஸ்ட்டு 12 பேர் ஒரு கட்டு, அடுத்தது 70 பேர். இந்த 70 பேர் அவர் இருக்கும்போது அவுத்துட்டு ஓடிட்டாங்க. பாதி பேரில் அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் இல்லையா? நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க, தெரியும். இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்னு சொல்லி அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனாங்க. யார்? அந்த 70 பேரில். அப்போது இயேசு கிறிஸ்து உயிரோடு இந்த உலகத்தில் மனிதனாய் நடமாடி கொண்டிருக்கும் பொழுதே அந்த 70 பேரில் பலர் வந்து கட்ட அவுத்துட்டு ஓடிட்டாங்க, அவர் இருக்கும்போது ஓடி போயிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 பேர். இப்போ இந்த 12 பேர் விஷயத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படியே ஒரு கட்டுப்பாட்டில் இழுத்து பிடிச்சி கட்டி இழுத்துட்டே இருந்தார். அவுத்து விட்டார். அவர் சிலுவையில் மறித்து போயிட்டார். அவுத்து விட்டோன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் எம்மா ஊருக்கு போயிட்டான். தோமா ஊரை சுத்த போயிட்டார். அவர் எங்கே போனாலும் யாருக்கும் தெரியாது. அன்றைக்கி இயேசு கிறிஸ்து உயிரோடு எடுத்து அன்றைக்கி சாயங்காலம் சொல்கிறேன். அவர் சிலுவையில் மறித்து 3 நாள் தான் ஆகுது. வெள்ளிக்கிழமை மறித்து இருக்கிற, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நடக்கிற காரியம் இது இல்லையா? 2 பேர் பார்த்தா எம்மா ஊருக்கு போயிட்டான். தோமா எங்கே போனாலும் யாருக்கும் தெரியாது, ஊரை சுத்த போயிட்டார். சிலர் மட்டும் உட்காந்து ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து நிற்கிறார். அடுத்து கொஞ்ச நாள் ஆகுது, பேதுரு இன்னும் 6 பேரை திரட்டி கொண்டு திபேரியா கடற்கரைக்கு மீன் பிடிக்க போயிட்டான். அவுத்து விட்டோன்னு தான் பாருங்கள் ஒவ்வொருத்தருடைய உண்மையான நிலைமை தெரிந்து பாருங்கள். ஆனாலும் ஓடுறானுங்க. ஒருத்தர் திருப்பி போட்டு எடுத்து மீன் பிடிக்க போயிட்டான், ஒருத்தர் ஊரை சுத்த போயிட்டான். அவுத்து விட்டோன்னே எல்லாம் அங்கே அப்போ தான் தெரியுது உண்மையான ஸ்டேட்டஸ் என்னன்னு. கொஞ்சம் அவுத்து விட்டார். அவுத்து விட்டோடனே ஆளாளுக்கு கண்ணா பின்னான்னு ஓடுறாங்க, இஷ்டம் போல் ஓடுறாங்க. அந்த 40 நாள் அவங்களை பிடிச்சி கட்டி அவர் மறுபடியும் ஒரு லெவலுக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே படாத பாடுபட வேண்டியதாக போச்சு. அந்த 40 நாட்கள் அவங்கள மறுபடியும் செட் பண்ணி அந்த 12 பேருக்குள்ளே, அதுலேருந்து ஒருத்தன் வேற போயாச்சு, யூதாஸ் போயிட்டான். அவனுக்காக ரீப்ளேஸ்மெண்ட் வேற ஒருத்தனை போட்டு கடைசியில் ஆண்டவர் 120 பேரை கர்த்தரை ஃபில்டர் பண்ணுறார், எடுக்கிறார். அந்த 120 பேரை வச்சு தான் ஆண்டவர் பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமேன். அந்த 120 பேரை வச்சு தான் இன்றைக்கி கிறிஸ்தவம் பலுகி பெருகி பூமியை நிறைத்திருக்கிறது. பூமியின் எல்லா தேசங்களிலும்
இன்றைக்கு கிறிஸ்து மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த 120 பேரை வச்சு தான் கர்த்தர் பலுகி பெருக பண்ணார். இன்றைக்கி சொல்கிற இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் மறுபடியும் கொஞ்சம் அவுத்து விட்டுருக்கிறாரு. புரியுதா? இது வந்து கட்டி போட்டதில் அடைச்சதில்லை, திறந்து விட்டுருக்கிறாரு. உண்மை அதுதான், திறந்து விட்டுருக்கிறார், அவுத்து விட்டுருக்கிறாரு. இந்த அவுத்து விட்ட நிலைமையில தான் அவன் எங்கே ஓடுறான், என்ன பண்ணுறான்னு ஆண்டவர் பார்த்து எது தேரும் எது தேராதுன்றது கர்த்தர் என்ன செய்கிறாரு, முடிவு பண்ணுறாரு. அந்த நிலைமையில் பார்த்து ஒரு சின்ன கூட்டத்தை ப்ரிப்பேர் பண்ணி இவங்களை வச்சு தான் கர்த்தர் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள், 1000 வருஷ அரசாட்சியிலே நாம் ஆளுகை செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். அந்த நிலைமைக்குள் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், நம்மளை கொண்டு செல்ல போகிறார். சரியா? அப்போ இது வந்து நமக்கு நல்லா தெரியணும். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாட்களிலே செய்கிற காரியங்கள், நிகழ்த்துகிற விஷயங்கள் எல்லாமே ஒரு தேவ திட்டத்தில் நடக்குதே தவிர தானாய் தற்செயலாக எதுவுமே நடக்கலை, எதுவுமே தன்னால் நடக்கலை. எல்லாத்திலையும் ஆண்டவர் நம்மளை வந்து மானிட்டர் பண்ணி 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 நம்மளை வச்சு கர்த்தர் நம்மளை வந்து வச்சு ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு கூட்டத்தை வச்சு தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். புரிதல்? அதை வச்சு தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். என்றைக்குமே ஆண்டவருக்கு பெரிய கூட்டம் தேவை கிடையாது. சிறு கூட்டத்தை வைத்து தான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வாரே தவிர பெருங்கூட்டத்தை வைத்து கர்த்தர் சிறிய காரியத்தை செய்கிறவர் கிடையாது. இல்லையா? எல்லா இடத்துலையும் இங்கே பாருங்கள், ஒரு சிறு கூட்டத்தை வச்சு தான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். இங்கே அப்போஸ்தலர் 120 பேரை வச்சு தான் கர்த்தர் செய்தார். கிதியோனுடைய நாட்களிலே 32,000 பேர் கிதியோனோட யுத்தத்துக்கு வரேன்னுவாங்க. 32,000 பேரில் கர்த்தர் 300 பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவார். இல்லைங்களா? 31,700 பேரை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிவிடுவார். 31,700 பேர் ரிஜெக்ட் பண்ணி வெறும் 300 பேரை வச்சு கர்த்தர் கிதியோனின் மூலமாக ஆண்டவர் மீதியானியர்களை மேற்கொள்ள உதவி செய்கிறார். இன்றைக்கி சொல்கிறேன், ஆண்டவருக்கு என்று தரமான ஒரு சிறு கூட்டம் தேவை. இது நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் இதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். பாருங்கள், நான் உங்களுக்கு வசனத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை காட்டுறேன் பாருங்கள். யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஊழியத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. 13ஆம் வசனம், முதல் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனிச்சுட்டு பாருங்க. 13லிருந்து 17 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். யாரு? யோவான் ஸ்நானகன். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். இந்த கடைசி காலத்தில் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனிக்கணும். ஏன்னா யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீங்களும் நானும் கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்தும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யோவானுடைய வாழ்க்கையின் பேட்டனை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அவனை வந்து வழியை ஆயத்தப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணார்னா நம்மளையும் வழி ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இந்த வேலையை நம்ம எப்படி செய்யணும் இதில் சொல்கிறார் பாருங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாய் பெரியவனாக இருப்பான். நம்ம வந்து எப்பவுமே கர்த்தருக்கு முன்பாக நம்ம பெரியவனாக நிற்கணும். அடுத்தது, திராட்சை ரசமும் மதுவும் குடியான், ஒரு கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை. இதெல்லாம் நான் சொல்றது முக்கியம் கிடையாது, அதுக்கு பிறகு பின்னால் சொல்கிறேன். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். ஆவிலே நிறைந்த ஒரு வாழ்க்கை, கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை, ஆவிலே நிறைந்த ஒரு வாழ்க்கை. அடுத்தது பாருங்க, அவன் இஸ்ரவேலின் சந்ததியாரை அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். தேவனாகி கர்த்தரிடத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வானாம்? திருப்புவானாம். யோவான் ஸ்நானகன். இனிதான் முக்கியம். 17ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினான். அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஒரு ஜனம் கேட்டிங்கன்னா, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்போ இன்றைக்கி வந்து ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவரை சந்திக்க போகிறது யார்? இல்லை, நான் ஏற்கனவே மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், செலக்டிவாக ஆண்டவர் வந்து ஒரு சிறு கூட்டத்தை தான் ஆண்டவரை சந்திக்க வைக்க போகிறார். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலம், ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கும். அதை கண்டுபிடிக்கிறதே சிலர்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு சிறு கூட்டம் தான் ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே சந்திக்க போகிறது. பெருங்கூட்டமான ஜனங்கள் கைவிடப்பட போகிறார்கள். இதுதான் உண்மை. சிலர் நல்லா தெரிஞ்சிருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்து கைவிடப்படுவாங்க. சில நல்ல ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் கைவிடப்படுவாங்க. ஏன்னா ஆண்டவர் தான் சொல்கிறார்,
அநேகர் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோனுங்கிறாங்க, அநேகர் உம்முடைய நாமத்தினால அற்புதங்களை செய்தோங்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாத்தையுமே ஆண்டவர் வந்து விட்டாருங்கிறாரு. அப்போ இதிலிருந்து பார்க்கும்போது ஊழியம் செய்தவர்கள் நிறைய பேர் கைவிடப்படுவார்கள். விசுவாசிகள் கேட்கவே வேண்டாம், எக்கச்சக்கமான போய் கைவிடப்படுவார்கள், கணக்கே வராது. எல்லாம் ஏகப்பட்ட பேர் கைவிடப்படுவாங்க. ஒரு சிறு கூட்டம் மட்டுமே தேறி மேலே போகுது. அந்த கூட்டம் என்ன கூட்டம்னு கேட்டிங்கன்னா, உத்தமமான கூட்டம், உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின கூட்டம் இல்லை. அதை தான் சொல்கிறார், உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படி அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் அப்படின்னார். அப்போ இந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு தேவை உத்தமமான ஒரு கூட்ட ஜனம், அவருக்கு தேவை குவாலிட்டியான ஒரு பீப்புள், குவாலிட்டியான ஒரு க்ரௌடு. ஆண்டவரை குவாலிட்டியாக சரியாக வசனத்தின் அடிப்படையிலே தேவ சித்தத்திலே அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை மட்டும்தான் கர்த்தர் எடுக்க போகிறார். அந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறவன் எப்படி இருக்கணும்னா, அவன் உத்தமனாக இருந்தால்தான் அவன் உத்தமமான ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த முடியும். ஆமேன். யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் வந்து ஒரு ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக செய்கிறான்னா அவன் அதில் வந்து ஸ்கில்டாக இருக்கணும். திறமையுள்ளவன் தான் ஒரு காரியத்தை நேர்த்தியாய் வடிவமைக்க முடியும். திறமை இல்லாதவங்கள்ட்ட ஒரு காரியத்தை கொடுத்தீங்கன்னா இருக்கிறதையும் கெடுத்து போட்டு போயிடுவான். அப்போது ஒருத்தன் வந்து அந்த விஷயத்தில் தேறினவனாக இருந்தால் தான் அவன் ஒரு கூட்ட ஜனத்தை அதுக்கேற்ற மாதிரி அவன் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போ உத்தமமான ஒரு ஜனத்தை ஒருத்தன் ஆயத்தப்படுத்தணும்னா அவன் கண்டிப்பாய் உத்தமம் உள்ளவனாய், உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறவனாய் இருந்தால் மட்டும்தான் உத்தமமான ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த முடியும். அப்போ இந்த நாட்களிலே சொல்லுகிறேன், ஆண்டவர் இப்பொழுது நம்மை வந்து தெரிந்து கொண்டு இந்த கடைசி காலத்தில் வச்சிருக்கிறார்னா, இதுக்கு முன் அவருடைய வருகைக்கு முன்னால் ஒரு பெரும் எழுப்புதலை கர்த்தர் ஏற்படுத்த போகிறாரு. அந்த எழுப்புதலிலே கர்த்தர் பயன்படுத்த போகிற நபர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற நபர்களை மட்டும்தான் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலின் நேரத்தில் எடுத்து பயன்படுத்த போகிறாரே தவிர மற்ற ஏராளமான விசுவாசிகளும் ஏராளமான ஊழியக்காரர்களும் கர்த்தர் அதில் அவங்களுக்கு பாட்டே கொடுக்க போகிறது கிடையாது. அவங்கள தூரத்தில் நின்று வேடிக்கை பாருன்னு விட்டுருவார். தூரத்தில் நின்று வேடிக்கை பாரு. ஆனால் ஒரு சிறு கூட்டம் ஆண்டவருக்காக பிரகாசித்து உத்தமமான ஒரு கூட்டத்தை கர்த்தருடைய வருகையில் அவரை சந்திக்கும்படி ஆயத்தப்படுத்த போகிறது. அதுதான் பலுகி பெருக போகிறதான அந்த உத்தம ஜனம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிற. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்பது தேவ திட்டம். இந்த வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரே வெர்ஷன் தான் இருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து டுடேஸ் வெர்ஷன் அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, யூ மஸ்ட் ஹாவ் மெனி சில்ட்ரன் அப்படின்னு போட்டிருக்கு. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பிள்ளைகள் இருக்கணும், ஆவிக்குரிய பிள்ளைகள். புரியுதுலாம்? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கணுங்கிறார். அப்போ நம்ம வந்து ஏதோ ஒருத்தருக்கு நான் சொன்னேன், ஆண்டவரை பற்றி சொன்னேன், ஏதோ ஒருத்தருக்கு சொன்னேன், அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு திரள் கூட்ட ஜனங்களை, உத்தமமான ஒரு ஜனத்தை நம்ம ஆயத்தப்படுத்தணும். அதுதான் இன்றைய கடைசி காலத்தில் ஆண்டவருடைய மிகப்பெரிய தேவை. நல்லா சொல்கிறேன் பாருங்கள், தேவ சித்தம் என்கிறதுலே இந்த காரியம் ரொம்ப முக்கியமானது. நான் நல்லவன், நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணுறதில்லை, எந்த யார்கிட்டையும் பொய் பேசுறதில்லை, உண்மையை பேசுகிறேன், நேர்மையாக இருக்கிறேன், இதை வச்சுட்டு பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. நான் சொல்கிறேன், இதை மட்டும் வச்சுக்கிட்டு பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. தேவ சித்தத்தின்படி வாழ்கிறவன் மட்டும்தான் பரலோகத்தில் போக முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரிய காரியத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு பாட்டு இருக்குது. பலுகி பெருகாமல், பலுகி பெருகுவதற்கு நம்ம இடம் கொடுக்காமல் நம்ம பரலோகத்துக்குள்ளே நுழையிறது முடியாது. ஆனால் எல்லாரும் பிரசங்கியாராக போகிறது கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரி ஆக போகிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று வச்சுருக்கிறார். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று வச்சுருக்கிறார். ஒருத்தர் பாட்டு பாடுவாங்க, ஒருத்தர் மியூசிக் வாசிப்பாங்க, ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஒருத்தர் கவுன்சிலிங் கொடுப்பாங்க, ஒருத்தர் வந்து ஊழியத்தை தங்கள் பணத்தினால் தாங்குவாங்க, ஒருத்தர் வந்து ஏதாவது, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்குது. ஏதாவது ஒன்று, எல்லாரும் ஒன்றே செய்ய போகிறது கிடையாது. ஏதாவது ஒன்று அவரவர்களுக்கு தேவன் நியமித்த காரியங்கள் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த காரியத்திலே அவரவர்கள் செயல்பட்டு தான் ஒரு கூட்ட ஜனத்தை பரலோகத்திற்கு நாம் ஆயத்தப்படுத்தணும். அப்போ இன்றைக்கி நல்லா கவனிக்கணும், நீங்கள் பலுகி பெருக வேண்டும் என்பது தேவ சித்தம். எவ்வளவு தூரம் பலுகி பெருகி இருக்கிறீர்கள்? யூ மஸ்ட் ஹாவ் மெனி சில்ட்ரன்கிறார். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குது? ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் எத்தனை? இதுதான் கேள்வி.
இல்லை, யூ மஸ்ட் ஹேவ் மெனி சில்ட்ரன்கிறார். ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறீங்க? இதுதான் முக்கியம். எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறீர்கள்? நம் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை அறிவதற்கு நம்முடைய பங்கு என்ன என்பதை பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் எதிர்பார்க்கறது பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இதுதான் ஆண்டவருடைய காரியம். சரி, இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் இங்கே நோவா குடும்பத்துக்கு சொன்னார். 2 தடவை சொல்லிட்டார், நீங்கள் பலுகி பெருகி பூமி நிரப்புங்கள்னு 2 தடவை. 9ஆம் அதிகாரம் 1 வசனம் 7வது வசனம். ஆனால் நாட்கள் போது கடைசியில் பாருங்கள் இது எப்படி போய் முடியுது பாருங்கள். 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். முதல் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் ஸ்னேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜனங்கள் அப்போ தான் பலுகி பெருகி கொண்டே இருக்கிறாங்க. 3வது 4வது வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாக சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் பலுகி பெருகி பூமி நிரப்புங்கள்னு நோவாகிட்ட அவனோட குடும்பத்திட்ட 2 தடவை பேசினார். இப்போது ஜனங்கள் ஓரளவுக்கு பலுகி பெருகிட்டாங்க. இப்போ எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தாங்களாம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சு இருந்துச்சு. ஜனங்கள் எல்லாரும், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல மட்டும் வாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? பலுகி பெருகி ஒரே இடத்துல வாழாதீங்க, பூமி ஃபுல்லாக நிரப்புங்க. எவ்வளோ பெரிய பூமி இருக்குது, நான் இவ்வளோ பெரிய பூமியை படைச்சிருக்கிறேன், அதை எல்லாத்தையுமே நீங்கள் நிரப்பணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காதீங்க, எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் நிரம்புங்கன்னாரு. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? இப்போது பழுகிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பெருகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் பூமியை நிரப்பலை. அது 2 விஷயம் இருக்குது. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இப்போ பெருகிறாங்களே தவிர இவங்க பூமியை நிரப்பலை, ஒரே இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இவங்க என்ன சொல்லி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுகிற விஷயம் 4வது வசனம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு ஒரே நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் டெக்னாலஜியில் வளர்ந்துருக்கிறாங்க. முந்தையெல்லாம் கல்லை வெட்டி உடச்சி கிடச்சிருமா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ செங்கல் இருக்க கற்றுக்கொண்டாங்க. நிலக்கீழ் அதை பூசுவதற்கு நிலக்கீழ் வைத்து கட்டுவதற்கு இந்த மாதிரி காரியங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய கட்டடம் கட்டுவதற்கான வழிமுறை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய கட்டடம் வேணால் கட்டலாம். இப்போ அவங்க பிளான் போடுறாங்க, வானத்தை அளவும், வானத்தை எட்டுற மாதிரி பெரிய கோபுரம் ஒன்று கட்டுவோங்கிறாங்க. எதுக்கு? நம்ம சிதறி போகக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒன்றாவே இருப்போம், ஒரே இடத்துல வாழ்வோம் அப்படி சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரே இடத்துல வாழ்வதற்கு ஒரே பெரிய, இப்போ சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ளாட் கட்டுறோம்ல, அன்றைக்கே ஃப்ளாட் கட்டிட்டான் இல்லை, இன்றைக்கி தான் ஃப்ளாட்டுன்றது இருக்குது. அன்றைக்கி அத்தனை குடும்பம் சேர்ந்து வாழ்கிறதுக்கு, மொத்த ஜனங்களும் வாழ்வதற்கு ஒரு பெரிய ஃப்ளாட்டு கட்டிடுவோன்னா, கட்டிட்டு எல்லாருக்கும் குடும்பத்துக்கு ஒரு வீடு போட்டு ஃப்ளாட் கட்டுறதுக்கு அன்றைக்கே பெரிய பிளான் பண்ணாங்க. எல்லாம் சேர்ந்து செங்கல் வெட்டினாங்க, எல்லாம் நிலக்கல் எடுத்தாங்க, போட்டு ஃப்ளாட் கட்டலான்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமாய் வேலை நடக்குது. ஆண்டவர் பார்த்தாரு, நான் சொன்னது என்ன, நீ செய்கிறது என்ன? நான் சொன்னது நீ பூமியை நிரப்பணும். இவ்வளோ பெரிய பூமி, விஸ்தாரமான ஒரு பூமியை நான் உனக்கு படைச்சு அதில் போய் இருன்னு சொன்னால் நீ ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியே? தேவனுடைய திட்டம் இந்த இடத்துல மாறுகிறதை பார்க்குறோம். மனுஷனுடைய சுய சித்தம் என்றைக்குமே தேவ திட்டத்திற்கு முரண்பாடாகத்தான் இருக்கும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே இது மனிதனுடைய இயல்பு. அன்னையிலிருந்து சொல்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் மனிதனுடைய இயல்பு இதுதான்.
இது மனிதனுடைய இயல்புங்கிறது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, நிம்மதி ஆகிட்டாங்கன்னா அதை விட்டு அந்த பொசிஷன்லேருந்து அசைகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. நிம்மதியாக இருக்குது அவ்வளோதான், அதுக்கு மேலே யோசிக்கிறத நிறுத்திடுவாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் நிம்மதியாக இருந்தாலும் அடுத்ததை யோசிச்சிங்கன்னா நீங்கள் பொழைச்சிங்க. நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு வட்டம் போட்டு உட்கார்ந்தீங்கன்னா அப்புறம் ஆண்டவர் இறங்கி அந்த வட்டத்தை கலைக்க வேண்டி வரும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு கர்த்தர் நம்மளை நல்லா வச்சுருப்பார். ஆனால் நம்ம வச்சுருக்கும் போது நம்ம நிம்மதியாக ஒரு இடத்த வச்சு செட்டில் பண்ணிட்டு நம்ம அப்படியே இது போதும் அப்படின்னு நீங்கள் ஒரு வட்டம் போட்டு உட்காந்துடக்கூடாது. என்றைக்குமே சொல்கிறேன், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன தான் ஆண்டவர் உங்களுக்கு வசதி என்ன மேன்மைகளை கொடுத்து என்ன தான் நல்லா செட்டில் பண்ணி வச்சாலும் ஆவிக்குரிய விஷயத்தில் போதாது 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 போதாதுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர் அப்புறம் உங்களை கலைச்சி தள்ளி விட வேண்டியிருக்கும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், அவங்க ஒரு வட்டம் போட்டுட்டு ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னது வேறு. என்றைக்குமே ஆண்டவர் நம்மை பலுகி பெருக சொல்லுகிறார். இப்போ கர்த்தர் நினைக்கிறாரு, இவன் நம்ம சொல்லி கேட்கல, கடைசியில் என்ன செய்யணும், இவங்களை நம்ம தான் கலைச்சி விடணும். இறங்கி பார்த்தார். பார்த்து அவங்களுடைய பாஷைகளை கர்த்தர் தாறுமாறாக பிரித்தார். அங்கே தான் பாஷை உருவாகுது. பாஷை உருவான உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களால ஒன்றா வாழ முடியல. யார் யாருடைய பாஷை ஒத்து போதோ அவங்கவுங்க தான் கும்பல் கும்பலாக பிரிந்து ஒவ்வொரு பாஷைக்காரர்கள் ஒவ்வொரு இடத்திற்கு பலவந்தமாக அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புறதுக்கு கர்த்தர் அவங்களை வெளியே கொண்டு போனார். நல்லா கவனிக்கணும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஆத்தும ஆதாயம் செய்யணுன்ற ஒரு பாரம், அதுக்காக நீங்கள் ஒரு பிரயாசம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களை ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஆத்துமாக்கள் நீங்கள் பலுகி பெருகணுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்துட்டு இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். நீங்கள் நல்லா பண்ணிட்டேரு அப்படின்னுவார். ஆனால் அதே நேரத்தில் நம்ம எல்லாம் ஒரு நிம்மதி ஆகிட்ட உடனே அந்த காரியம் முந்தைய ஆரம்பத்தில் நமக்கு இருந்த அந்த வாஞ்சை இருக்கும், ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும், பிரயாசப்படணும். அது போய் கொஞ்சம் எல்லாம் ஆண்டவர் நல்லா செட்டில் ஆகிட்டு ஆண்டவருடைய காரியத்தை எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ண வைக்க வேண்டியிருக்கும். அப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். ஆமேன், அப்படி தானே? திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுனா கடுமையாக இருக்கும். ஒரு வண்டி இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு பைக் இருக்குது, டெய்லி யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஒரே தட்டில் ஸ்டார்ட் ஆகும் போயிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலன்னா நின்றுடும், ஸ்டார்ட் பண்ணாது. அப்போ என்ன செய்யணும், ஒரு உதையில் உதைக்கிறது 10 உதைக்க வேண்டியிருக்கும். அப்படி தான் நடக்கும். அப்போ என்ன செய்யுது, ரீஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்ச நாள் நம்ம ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்துட்டோம்னா மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய உதைக்க வேண்டியிருக்கும். அதுதான் சிக்கலாக போயிடுது. புரியுதுங்களா? அதனால் சொல்கிற, ஆண்டவருடைய காரியத்திலே எப்பவுமே ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கணும். ஒருபோதும் அமைதியாக இருந்து விடாதிருங்கள். ஒருபோதும் சும்மா இருந்துடாதீங்க. ஒருபோதும் பழச மறந்துடாதீங்க. ஒரு காலத்தில் நம்ம யூஸ் பண்ணப்பட்டோம், எப்படி கர்த்தருக்காக வாஞ்சித்தோம், எப்படி ஜெபித்தோம், எப்படி பிரயாசப்பட்டோம், அது போக போக நமக்கு இன்க்ரீஸ் ஆகணுமே தவிர ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில் கம்ஃபர்டபுள் ஜோன் நமக்கு வந்துட்ட உடனே கம்ஃபர்ட் ஆகிட்டோன்ட்டு நம்ம பாட்டுக்கு மெத்தனமாக இருந்துடக்கூடாது. அப்போ ஆண்டவர் நம்மளை ரீஸ்டார்ட் பண்ண நினச்சாருன்னா நிறைய உதைக்க வேண்டி வரும். புரியுதா? அதில் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே ஃபங்க்ஷன் ஆகணும். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இவங்களை ரீஸ்டார்ட் பண்ண வைக்கிறார். இதுதான் முதல் எழுப்புதலின் காலத்திலும் இருந்துச்சு, இதுதான் 2ஆம் எழுப்புதலின் காலத்திலும் நடக்க போகிறது. இந்த பின்மாறி கால சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இந்த காரியத்தை பாருங்கள், முதல் எழுப்புதல் இந்த உலகத்தில் நடக்கும்போது ஆண்டவர் இந்த காரியத்தை தான் செய்தார். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8வது வசனம். இது எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த வசனம். இந்த இடத்துல ஆண்டவருடைய திட்டம் எப்படி இந்த இடத்துல பலுகி பெருகி பூமி நிரப்புங்கள் சொன்னாரோ அதே காரியத்தை தான் இங்கேயும் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பாருங்க, பலுகி பெருகிறதா பேசுகிறாரு. எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம். இங்கேயும் பாருங்க, பூமி முழுவதையும் நிரப்ப சொல்றாரு. எருசலேம் மட்டும் கிடையாது, பூமி முழுவதையும் நிரப்புங்கள், பூமி முழுசையும் நிரப்புங்கள். எப்படி நோவா குடும்பத்துக்கு சொன்னாரோ, எப்படி ஆதாமுக்கு கர்த்தர் சொன்னாரோ அதே காரியத்தை தான் அப்போஸ்தலர்களுக்கும் சொன்னார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், இது ஆதாமுக்கு. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், இது நோவா குடும்பத்திற்கு. நீங்கள்
எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். இது அப்போஸ்தலர்களுக்கு. இன்னைக்கும் இந்த கடைசி காலத்திலும் தேவன் இதே காரியத்தை தான் நமக்கும் சொல்கிறார். இதே காரியத்தை தான் நமக்கு சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒன்று நமக்கு நல்லா புரியணும். ஆண்டவர் நம்ம லைஃப்பில் வந்து என்ன விதத்தில் அவர் கிரியை செய்தாலும் அந்த நேரத்தில் ஆண்டவருக்காக நீங்கள் செயல்படணும். ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை வந்து சில விஷயத்தில் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார். அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே நல்லதுக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு டிஸ்டர்ப்டு கண்டிஷன் தான் ஆரம்பிச்சுது. சபைகள்லாம் திடீர்னு வழக்கம் போல் இல்லை. வழக்கமாக காலகாலமாக நல்ல சபை போயிட்டு இருந்துச்சு. இப்போ சபைகள்லாம் திடீர்னு மூடணும் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. நிறைய பேர் அப்செட் ஆகிட்டாங்க. நான் அப்செட் ஆகலை, 1% கூட நான் அப்செட் ஆகலை. ஓப்பனாக சொல்கிறேன். சபை வந்து இப்போ எல்லாம் கூடி வரலன்றதுனால 1% கூட நான் அப்செட்டே ஆகலை. எனக்கு தெரியும் ஆண்டவர் அவர் என்னமோ பெட்டராக செய்கிறார், சம்திங் ஸ்பெஷல் செய்கிறார். அது என்னால் தெரியும். அது என்னன்றது இப்போ ஃபுல்லாக சொல்ல முடியாது. பட் சம்திங் அந்த ஷேடை நமக்கு புரியுது. என்னமோ ஸ்பெஷலாக செய்கிறார். அதனால் நான் உண்மையாக சொல்கிறேன், 1% கூட சபையிலலாம் கூடி வந்து ஆராதிக்க முடியலன்றதுக்கு நான் வருத்தமே படலை. ஆண்டவர் வந்து இந்த நேரத்தில் வந்து என்ன செய்கிறாரு, க்ளீனாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு கூட்டத்தை கர்த்தர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். ஸ்டாண்டர்டாக கர்த்தர் ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறார். அதனால் இதில் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து அப்படியே அப்செட் ஆகி என்ன சொல்கிறது, சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னு பேச்சு வருது நிறைய பேருடைய வாழ்க்கை. நான் கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகலை, முன்னை விட இன்னும் ஆக்டிவாக தான் இருக்கிறேன். டிஸ்டர்பே ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சில டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துவார். சில டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துவார். இந்த அப்போஸ்தலர்களுக்கு பாருங்க, ஆண்டவர் சொன்னார் எருசலேம், யூதேயா, சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம்னாரு. ஆனால் நடந்தது என்ன? 2ஆம் அதிகாரத்தில் அபிஷேகத்தை கொடுக்குறாரு. 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 2ஆம் அதிகாரத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சபை வளர்ந்துருச்சு. ஆஸ்திகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க, பாதத்தில் வைக்கிறாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, அன்னைக்கு வந்து எப்படி ஒரு கோபுரம் கட்டி ஒரே இடத்துல வாசம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதே போல் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அன்னைக்கே சபை ஃபெய்த்தோம் ஆயிடுச்சு. என்ன, பாபேல் கோபுரம் கட்டிட்டாங்க. அன்னைக்கு லிட்டராக கட்டணம் கட்டினாங்க. ஆனால் அப்போஸ்தலர் காலத்தில் பில்டிங் தான் கட்டலையே தவிர அதே வேலையை தான் பண்ணாங்க அப்போஸ்தலர்கள். 120 பேர் அதான் பண்ணாங்க. 120 பேர் வந்து எழுப்புதல் அடைஞ்சாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு. இவங்க போய் நல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. எக்கச்சக்கமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே ஜனங்கள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. ஓ, கர்த்தர் எங்களை ரட்சித்தார், பரலோகத்துக்கு கர்த்தர் எங்களை கொண்டு போகிறார், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இது ரொம்ப ஹைலைட் ஆகி போச்சு. இயேசு வரப்போகிறார். அப்புறம் யோசிச்சான், ஒவ்வொருத்தையும் யோசிச்சான், இயேசு கிறிஸ்தை வரப்போகிறார், எனக்கு இத்தனை சொத்து வச்சு நான் என்ன பண்ணுறது? முதல்ல எவனோ ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அது யார் பண்ணான்னு தெரியல. எவனோ ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். எனக்கு ஆஸ்தி வேணாம், ஒன்று வேணாம், எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சான். இன்னொருத்தன் பார்த்தா அவன் இவ்வளோ சொத்தை வச்சுருக்கும் போது நான் எதுக்கு வச்சுருக்கேன், நானும் விற்கிறேன், இன்னொருத்தன் கொண்டு வந்து வச்சான். கடைசியில் அதுவே ட்ரெண்ட் ஆகி போச்சு. அன்றைக்கி முதல் சபையில் அதான் தப்பான ட்ரெண்ட். இது ஆண்டவர் சொல்லவே இல்லை, கிடையாது. ஒருத்தன் தப்பு பண்ணான், ஒருத்தன் மண்டத்தை பார்த்து அத்தனை பேர் தப்பு பண்ணிட்டான். எல்லாரும் கொண்டு வந்து சாஸ்தி வீடு நிலம் எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து வச்சு என் சொத்தெல்லாம் கொடுத்தாச்சு, இனி நான் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு ஆராதனை பண்ணிகிட்டே உட்காந்துட்டு போகிறேன். எல்லாம் உட்காந்துட்டாங்க. அதுதான் ஃபெய்த் ஹோம் ஆரம்பிச்சது. நல்லா சாப்பிட்டு எல்லாம் சொத்தையும் கொடுத்தாச்சு. 3 வேளை சாப்பாடு, தூங்குறது, எழுந்திரிக்கிறது, காலையில் ஆராதனை பண்ணுறது, அவ்வளோதான். எந்த வேலைக்கும் போகிறது கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாம் அங்கேயே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, உன்னை இதுக்காகவா நான் தெரிந்து கொண்டேன். 5ஆம் அதிகாரம் டப்புன்னு ஒரு அடி போட்டார். யார்? அனனியா சப்பீராளுக்கு ஒரு அடி விழுந்தது. டப்புன்னு 2 பேர் செத்து போனாங்க. அப்போ தான் ஆடி போனாங்க. என்னடா அது, என்னமோ நடக்குது. நம்ம ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு தூங்கிட்டு நல்லா ஜாலியாக அப்படியே வாழ்க்கை ஓட்டிலான்னு பார்த்தா சபையில் செத்து விழுகிறாங்க. பயம் வந்துருச்சு. 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெகுலரைஸ் பண்ணுறாங்க. 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பிரச்சனை வெடிக்குது. இல்லை, தேவ சித்தத்துக்கு மாற ஒன்று செஞ்சால் பிரச்சனை தான் வெடிக்கும். அவங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. எப்படி அந்த எழுப்புதல் காலத்தில் பாருங்கள் சண்டை வருது பாருங்கள். எனக்கு சாப்பாடு ஒழுங்காக போடல, உனக்கு சாப்பாடு கவனிச்சா, உங்கள் ஆட்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டீங்க, எங்கள் ஆட்களுக்கு நீங்கள் முதல் பந்தியில் போடலை, எங்கள் ஆட்களுக்கு நீ கடைசி பந்தியில் உட்கார வச்சிங்க. இப்படி பிரச்சனை ஆகிப்போச்சு. பிரச்சனை இதெல்லாம் தேவையா? இதுக்காகவா கர்த்தர் அவங்களை அபிஷேகம் பண்ணார்? இதுக்காகவா கர்த்தர் அவங்களுக்காக ஜீவனை கொடுத்தார்? முந்தி 12 பேர் சண்டை போட்டுருந்தா இப்போ 120 பேர் சண்டை போட்டுருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. ஆண்டவருடைய திட்டம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி, ஒரு 7 பேர் போட வேண்டியதாச்சு. இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம்.
ஒரு 7 பேரை போட்டு கமிட்டி ரெடி பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தார், அந்த கமிட்டியில் இருக்கிறவனையும் சர்வராக விடலை, ஸ்தேவானை தூக்குனாரு, நீ பிரசங்கம் பண்ணு கிளம்புனாரு. அடுத்தது 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பை தூக்குனாரு, நீயும் பிரசங்கம் பண்ண கிளம்புனாரு. சர்வராக இருக்கிறது கர்த்தர் விடலை. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அப்போஸ்தலன் பவர்ஃபுல்லாக இருந்திருந்தா இந்த பிலிப்பும் ஸ்தேவானை எதுக்கு எழும்பி இருக்கணும்? இவங்க 2 பேர் யாரு? சர்வர். இந்த 12 பேர் வந்து இதில் ஃபுல் ஃப்ளட்ஜில் கரெக்டாக மூவ் ஆகியிருந்தாங்கன்னா இந்த பிலிப்பும் ஸ்தேவானை எதுக்கு கர்த்தர் எழுப்பணும்? அவங்க டவுன் ஆன உடனே கர்த்தர் பார்த்தாரு, சர்வர்களை தூக்குனாரு. நீங்கள் எழும்பி செய்யுங்கடான்னாரு. ஸ்தேவான் எழும்புனா 7ஆம் அதிகாரத்தில் வல்லமையான ஒரு பிரசங்கம். அதன் முடிவில் இரத்த சாட்சியாய் மரிக்கிறான். அவனுடைய அபிஷேகம் அவனுக்கு முன்னால் ஒருத்தர் நிற்க முடியல. அந்த அளவுக்கு கர்த்தர் ஸ்தேவானை பயன்படுத்தினார். அவனுடைய வாழ்க்கை 7ஆம் அதிகாரத்தில் முடியுது. 8ஆம் அதிகாரத்தில் அடுத்த ஒரு சர்வரை எழுப்புறாரு பிலிப்பு. அவனும் ஒரு சர்வர் தான். அவன் சமாரியாவுக்கு போகிறான். சமாரியா போய் கலக்கிறான். சப்பானிகள்லாம் எழுந்து நடக்கிறாங்க. அசுத்தாவிகள் அலறிக்கொண்டு ஓடுகிறது. பலத்த காரியங்கள் நடக்குது. இந்த காரியம் பாருங்க, பேதுரு யோவான் ஏதோ ஒரு அற்புதம் பண்ணாங்கன்னு இருக்குது. மற்ற கொஞ்சம் சில காரியம் நடக்குது. மற்ற அப்போஸ்தலர்கள் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியல. இல்லை, மற்றவங்களை என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஸ்தேவான் எழும்புற அளவுக்கு மற்றவங்களை காணோம். பிலிப்பு எழும்பின அளவுக்கு மற்றவங்களை காணோம். எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. எருசலேமில் செட்டில் ஆகிட்டாங்க. ஃபெய்த்தவங்களும் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சிலரை எழுப்புறாரு. இந்த 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு பெரிய திட்டத்தை ரொம்ப அழகாக நேரேட் கொண்டு எக்ஸிக்யூட் பண்ணுவார். பாருங்கள், 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிற பாருங்கள். அவர்கள் அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். யார்? ஸ்தேவானை. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். எருசலேம், யூதேயா, சமாரியா, ஆண்டவர் சொன்ன வரிசை. அப்புறம் பூமியின் கடைசி பரியதம். இப்போ இந்த முதல் வசனமே சொல்லுது பாருங்க, அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன காரியம் இப்போ தான் நடக்குது. எருசலேமில் இருந்தவங்க யூதேயாவுக்கு போகிறாங்க, சமாரியாவுக்கு போகிறாங்க. ஏன் போனாங்க? சவுல் இப்போ எழும்பிட்டான். சவுல் எழும்பி யாரெல்லாம் கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறாங்களோ அவங்களாம் பிடிச்சி ஜெயிலில் போடுறான், அடிக்கிறான், உதைக்கிறான், ஜெயிலில் போடுறான். உச்சகட்டமாக ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். அதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான். இப்படி கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த இடத்துல கர்த்தர் வந்து ஒரு கலக்கிறாரு. புரிதுங்களா? பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. அவங்க பீஸ்ஃபுல்லாக செட்டிலாக நினைக்கும் போது தான் ஆண்டவர் சபையை ஒரு கலக்கிறாரு. எல்லாம் சொத்தெல்லாம் விற்றுட்டு வந்து உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு சொத்தும் கிடையாது, வீடும் கிடையாது, ஓடுங்க ஊரை விட்டுன்னு கர்த்தர் துரத்தினார். இருந்த சொத்தையும் விற்று இப்போ என்ன செய்கிறாங்க? வீடு இல்லாமல் சொத்து இல்லாமல் ஊரை விட்டு ஓட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. சிதறப்பட்டு போனாங்களாம். புரியுதுங்களா? அப்போஸ்தலர் தவிர எல்லாருமே சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களுக்கு சிதறப்பட்டு போனாங்க. இதில் வந்து 2 காரியம் இருக்குது. இந்த விஷயத்தில் வந்து 2 காரியம் இருக்குது. என்றைக்குமே ஆண்டவர் எதை செஞ்சாலுமே நல்லதுக்காக மட்டும்தான் செய்வார். புரியுதுங்களா? நல்லதுக்காக மட்டும்தான் செய்வாரே தவிர தீமைக்காக ஆண்டவர் வந்து எதையுமே செய்ய மாட்டார். ஆண்டவர் செய்யறதுல வந்து எதுவுமே தீமையாக இருக்காது. எல்லாமே நன்மைக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர தீமையாக எதுவுமே இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ நீங்கள் பாருங்கள், இதை சிதறப்பட்டு போனாங்கன்னு ஒன்று இருக்குது. இவங்களுடைய காரியத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்கிற 2 விஷயம் இதில் இருக்குது. ஒன்று, அவர்களை வந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரிய, இதுதான் மாஸ்டர் பிளான். இதுக்காக சிதறடித்தார். அவர் சொன்னதுக்கு மாறாக அவங்க பிளான் பண்ணாங்க. அதுக்காக தான் கர்த்தர் அவங்கள சிதறடித்தார். அன்றைக்கு பாபேல் கோபுரத்தில் கர்த்தர் வந்து பாஷையை தாறுமானாக்கி சிதறடித்தது போல இங்கே உபத்திரவத்தை அனுப்பி கர்த்தர் என்ன செஞ்சார்? இவங்களை சிதறடித்தார். இதன் மூலமாக ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா சுவிசேஷம் பரவ ஆரம்பிச்சது. இது சமாரியா பட்டணத்தில் இந்த பிலிப்பு வந்து பிரசங்கிக்கிறதுக்கு காரணம் என்ன? எருசலேமில் நடந்த உபத்திரவம் தான் பிலிப்புவை சமாரியாவுக்கு ஓட்டிட்டு வந்துச்சு. புரியுதுங்களா? பிலிப்பு சமாரியாவுக்கு வந்ததுக்கு ரீசன் என்ன? எருசலேமில் வந்த உபத்திரவம் நம்பர் 1. அதனால வந்து சுவிசேஷம் உலகம் முழுவதுக்கும் பரம்புவதற்கு அது காரணமாச்சு. நம்பர் 2, 2வது நல்ல விஷயம் இதில் நடந்த ஆண்டவருடைய நல்ல காரியம் என்ன தெரியுமா?
எருசலேமை குறித்து ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் ஒன்று இருக்குது. எருசலேமை குறித்த தேவ தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் இருக்குது. அதை நான் காட்டுறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து நான் சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம். அவர் சமீபமாய் வந்த பொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, நகரத்தை பார்த்து, எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இது இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம். அவர் சிலுவைக்கு போகிறதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் இது. இப்போ இந்த தீர்க்க தரிசனம் பாருங்க, இது நிறைவேறணும். ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். இந்த தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா கிபி 70 நிறைவேறுச்சு. கிபி 70 ஆண்டவர் நீரோ மன்னனை கர்த்தர் எழுப்பி, இன்னும் கர்த்தருக்கு விரோதமான நபர்களை கர்த்தர் எழுப்பி எருசலேமை முழுவதுமாய் அழிந்து போகிறதற்கு தேவன் அனுமதி கொடுத்தார். கிறிஸ்தவர்கள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்கள். அங்கே ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகிற காலம் வந்தது. யூதர்கள் மிகப்பெரிய அளவுக்கு சங்கரிக்கப்பட்டார்கள். யூத ஜனங்களுக்கும் ஏராளமான மரணம் சம்பவித்தது. எருசலேம்ல இருந்த அந்த தேவாலயம், இயேசு கிறிஸ்து 2 தடவை சுத்திகரிச்சாரே, அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் காலம் வருனார். அது இடிக்கப்பட்டது. இது எப்போ நடந்துச்சு? கிபி 70 நடந்துச்சு. மிகப்பெரிய உபத்திரவம் எருசலேமில் நடந்துச்சு. புரியுதுங்களா? மிகப்பெரிய அளவுக்கு மரணம் எருசலேமிலே சம்பவித்தது. இப்போ நீங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாலே சபைக்கு உபத்திரவத்தை கொடுத்து தேவ பிள்ளைகளை எருசலேமிலிருந்து காலி பண்ணிட்டார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன நீட்டாக பிளான் பண்ணுறாரு பாருங்க. ஒன்று, அவருடைய என்றைக்குமே ஒரே கல்லில் பல மாங்காய் அடிக்கிறவர் ஆண்டவர். சும்மா ஒரு காரியம் கிடையாது. ஒன்று வச்சார்னா பல மேட்டரை முடிச்சிடுவார். முதல் மேட்டர் என்ன? இவங்களை செதற பண்ணுறதுனால எங்கும் சுவிசேஷம் போகிறதுக்கு அது வாய்ப்பாச்சு. அது நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அழிவு, உயிர் சேதம், தேவாலயத்திலே ஒரு கல்லின் மேலே ஒரு கல்லிராதபடி இடிக்கப்படுகிற ஒரு காலம் வரப்போகுது. அப்போ எவ்வளவு மோசமான ஒரு சங்காரம் எருசலேமில் நடக்க போகுது. அதுக்கு முன்னால் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன உபத்திரவத்தை கொடுத்து கிளியர் பண்ணிட்டார். தம்முடைய பிள்ளைகளை வெளியில் தள்ளிட்டு போயிட்டார். எவ்வளோ பெரிய ஒரு உபத்திரவம் வரப்போகிறதுனால அதுக்கு முன்னால் தன்னுடைய பிள்ளைகளை கிளியர் பண்ணிட்டார். கிளியர் பண்ணி அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? தம்முடைய பிள்ளைகளை வெளியில் சுவிசேஷம் அறிவிக்க கொண்டு போயிட்டு அதுக்கு பிறகு இங்கே அழிவுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். இது நல்லதா கெட்டதா? நல்லது. அந்த சின்ன உபத்திரவம் இது மிகப்பெரிய உபத்திரவத்துக்கு அவங்க தப்பித்துக் கொள்வதற்கு உதவியாக இருந்துச்சு. அந்த உபத்திரவம் மட்டும் வரட்டா அவங்க எருசலேம்லேயே உட்காந்துட்டு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே ஃபெய்த் நடத்திட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. மொத்தமாக அழிஞ்சிருப்பாங்க. கிறிஸ்தவம் மொத்தமாக அழிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னால் சுவிசேஷம் அறிவிக்கிற உண்மையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அழகாக வெளியில் தள்ளிட்டு போயிட்டார். உண்மை அதுதான். சுவிசேஷம் அறிவிக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் இது என்னுடைய கெஸ்ஸிங், புரியல, நான் என்னுடைய கெஸ் பண்ணுறேன். இப்போ அந்த இடத்துல வந்து அப்போஸ்தலர்கள் அபிஷேகம் பெற்றாங்க. 120 பேர் அபிஷேகம் பெற்றாங்க. அற்புதம் நடக்குது. அதில் ஜாயின் பண்ணி சுவிசேஷத்தை அறிவித்தவங்க ஒரு கூட்டம் இருந்திருக்கும். ஒரு கூட்டம் சரி அபிஷேகம் கிடச்சிது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்திருக்கும். இன்றைக்கி இருக்கிறாங்கல்ல, ஒரு கூட்டம் அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு பிரயாசப்படுற கூட்டம். இன்னொரு கூட்டம் அந்த அபிஷேகம் ஒரு ஓரமாக இருக்கட்டும், நம்ம ஒரு பக்கம் நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். இப்படி ஒரு கூட்டம் அந்த எருசலேமில் என்ன தான் அபிஷேகம் ஊற்றப்பட்டாலும் ஒரு கூட்டம் என்ன செய்யும்? தான் வேலையை பார்த்துட்டு ஜம்முன்னு இருந்துட்டு இருந்திருக்கும். அவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க.
அவங்க வெளியில் போயிருக்க மாட்டாங்க. அவங்க எருசலேமில் நிம்மதியாக இருந்திருப்பாங்க. இன்னும் சில வருஷத்தில் அங்கே ஒரு மிகப்பெரிய அழிவு வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நிம்மதியாக செட்டிலாக இருந்திருப்பாங்க. ஆனால் செதறி ஓடினாங்க பாருங்க. யார் ஓடினாங்க? எதுக்கு ஓடினாங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால பிரச்சனை வந்தனால சுவிசேஷத்தை நம்ம அறிவித்தே ஆக வேணும்னு ஓடினாங்க. இதில் ஒரு கூட்டம் என்ன செஞ்சுருக்கும்? சுவிசேஷம் அறிவித்தா தானே பிரச்சனை, நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு நிறுத்திட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நான் சொல்கிறது யோசிச்சு பாருங்க. அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சு, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. 3000 5000 பேர் ரட்சிக்கப்படுது. ஆனால் ஒரு கூட்டம் பார்க்குறாங்க, சுவிசேஷத்தை அறிவிச்சா பிடிக்கிறாங்க, அடித்து ஜெயிலில் போடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. எதுக்குடா நமக்கு ரொம்ப சுவிசேஷத்தை எதுக்கு அறிவிச்சு, எதுக்கு நம்ம அடி வாங்கணும், எதுக்கு நம்ம ஜெயிலுக்கு போகணும்? பேசாமல் பைபிளை தூக்கி ஒரு மூலையில் ஒழிச்சு வச்சுட்டு அப்படி நிம்மதியாக இருப்பான். அவன்லாம் எருசலேமில் இருந்திருப்பான். அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கலை, ஊழியம் பண்ணலை, அவன் எதுவுமே பண்ணலை, சபை கூட எதுவுமே பண்ணலை. அவன் வந்து கம்ஃபர்டபுளாக என்ன செய்கிறான்? தன்னையும் பைபிளையும் ஒழிச்சு வச்சுட்டு அவன் நிம்மதியாக இருக்கிறான். அவன் எருசலேமில் இருந்திருப்பான். ஆனால் உபத்திரவம் வந்தாலும் சரி, எனக்கு எருசலேமில் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாமல் உபத்திரவம் வந்தாக நான் யூதேயாவுக்கு போவேன். நான் யூதேயாவில் எனக்கு பிரச்சனை வந்தா நான் சமாரியாவுக்கு போவேன். சமாரியாவில் எனக்கு பிரச்சனை வந்தா உலகத்தில் ஏதாவது ஒரு கோடிக்காத நான் போய் சுவிசேஷத்தை மட்டும் நான் அறிவிக்காமல் இருக்க மாட்டான்னு ஒரு கூட்டம் நின்னான் பாருங்க. அவன் தான் ஓடினான், உலகம் ஃபுல்லாக ஓடினான். யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்ட ஜனம் பயந்து ஒடுங்கிட்டு இருக்கும். ஐயோ இது என்னடா அது, சுவிசேஷத்தை அறிவிச்சா பிரச்சனை, எதுக்கு நமக்கு வம்பு? பைபிளை தூக்கி எங்கேயாவது மூட்டை கட்டி ஒழிச்சு வச்சுட்டு ஐயோ எனக்கு இயேசுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. எனக்கு இயேசுவே யாருன்னு தெரியாதுன்னு உட்காந்துட்டு இருந்திருப்பான். ஏன்னா அவன் தன்னை காப்பாற்றிக்கணும். இப்படி ஒரு கூட்டம் அது எருசலேமில் இருந்திருக்கும். அதெல்லாம் 70 அழிஞ்சு போச்சு. இது ஒழிச்சிட்டு பாருங்க, பைபிளை ஒழிச்சு வச்சுட்டு ஐயோ எனக்கு இயேசுக்கும் சம்மந்தம் கிடையாது, எனக்கு இயேசு அது யாரும் எனக்கு தெரியாதுன்னு ஒழிச்சிட்டு இருந்திருப்பான். அவன் எல்லாம் அழிஞ்சிட்டான், 70 அழிஞ்சிட்டு இருப்பான். ஆனால் எருசலேமிலே பிரச்சனை வந்தால் நான் யூதேயாவுக்கு போவேன். யூதேயாவில் அங்கே பிரச்சனை வந்தால் நான் சமாரியாவுக்கு போவேன். சமாரியாவில் பிரச்சனை வந்தால் உலகத்தில் எந்த கோடிக்கு வேணால் நான் போவேன். என்னால் இயேசுவை மட்டும் அறிவிக்காமல் இருக்க முடியாதுன்னு நின்னான் பாருங்க. அவன் தான் எருசலேமை காலி பண்ணி போனான். அவன் தான் அழிவுக்கு தப்புனான். அதுதான் உண்மை. உண்மை அதுதான். இதை நான் கெஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? ஏன் கெஸ் பண்ணேன்னு அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. நான் ஏன் கெஸ் பண்ணேன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. 1983 சிலோனில் வந்து பெரிய பிரச்சனை வெடிச்சது, இனக்கலவரம். அது நான் ரட்சிக்கப்பட்ட வருஷம், அந்த வருஷம் தான் நடந்துச்சு. அது சிலோனில் வந்து இனக்கலவரம் பயங்கரம் வெடிச்சது. இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு நமக்கு தெரியும், நல்லா தெரியும். அப்போ அந்த பிரச்சனை வெடித்து மொத்தமாய் இலங்கை தமிழர்கள் கொல்லப்படுறாங்க. கொல்லப்படும் போது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், அவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எதுவும் வேணான்னு விட்டுட்டு உலகத்தின் பல தேசங்களுக்கு சிதறி போனாங்க. அப்போ நான் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறேன், சபையில் நான் ஆக்டிவாக இருக்கிறேன். நான் இருந்த சபையிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளிலும் நிறைய இலங்கை தமிழர்கள் வருவாங்க. இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் வருவாங்க. அவங்க ஏற்கனவே ஆண்டவரை அறிஞ்சவங்களாக இருப்பாங்க. சிலர் வந்து சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் வந்து ஆண்டவர் அறிஞ்சு வந்து சபையில் நிறைய இலங்கை தமிழர்கள் டெய்லி வருவாங்க, எங்ககிட்ட வருவாங்க, பேசுவாங்க, சபைக்கு வருவாங்க, ஞானஸ்நானம் எடுப்பாங்க. எனக்கு நிறைய இலங்கை தமிழர்களோட எனக்கு ஐக்கியம் இருந்துச்சு. எனக்கே நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. நிறைய பேர் வருவாங்க. அப்படி இருக்கும்போது நடந்தது எல்லாம் நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த இலங்கை தமிழர்கள் சிதறி போனாங்க பாருங்கள். சிதறி போனாலும் ஒரு கூட்டம் வந்து சொத்தை விட்டுட்டு வரமாட்டேன், எனக்கு வீடு இருக்குது, எனக்கு ஆஸ்தி இருக்குது, என்ன தான் வந்தாலும் வாழ்ந்தாலும் செத்தாலும் நான் சிலோன் விட்டு வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய ஆஸ்தியும் பிடிச்சிக்கிட்டு விடாப்படியே இலங்கையிலே உட்கார்ந்தாங்க. அவங்கெல்லாம் கடைசியில் ஏகப்பட்ட பேர் செத்தாங்க. ஆனால் அந்த 83 பிரச்சனை வந்த உடனே எனக்கு வீடு இருந்தாலும் வீடு வேணாம், ஒன்று வேணாம், நான் உயிர் தப்பிச்சா போதுன்னு உலகத்துக்கு பல தேசங்களுக்கு ஓடினாங்க பாருங்கள். அவங்கள தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா என் வீட்டை விட்டுட்டு போக மாட்டேன், என்னுடைய சொத்து இருக்குது, என்னோடய நிலம் இருக்குது, நான் என்ன வந்தாலும் உயிர் செத்தாலும் பிழைச்சாலும் நான் இலங்கையில் தான் இருப்பேன், என்னோடய ஆஸ்தி விட்டுலாம் ஓட முடியாது நின்னவன் செத்துட்டான். நிறைய பேர், ஏராளமானவர், அது நமக்கு தெரியும், சரித்திரம் தெரியும், செத்து போனான். இதில் என்ன நடந்துச்சுன்னா இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். இப்படி சிதறி போனவங்களுக்கு ஒவ்வொரு தேசத்தில் வரும்போது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஐயாக்கெல்லாம் தெரியும், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நல்ல வரவேற்பு. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து இந்தியாவில் தான் அவங்களுக்கு நெருக்கடி. இந்தியாவில் வந்து அதில் வந்து அவங்க பண்ணின பெரிய பிரச்சனை வந்து இங்கே அவங்க உள்ளே வந்ததுக்கு பிறகு நிறைய அங்கங்கே கலவரங்கள் நிறைய வெடிச்சுது, துப்பாக்கி சூடு நடந்துச்சு, இந்த மாதிரி இங்கெல்லாம் பல இடத்துல நடந்துச்சு. எல்லாத்துக்கு மேலே உச்சக்கட்டமாக ராஜீவ்காந்தியுடைய கொலை நடந்துச்சு.
இதுதான் அது உச்சகட்டம். இப்படி பல பிரச்சனைகள், அங்கங்கே குண்டு வெடிப்பு, பல இடத்துல எனக்கு பல இடத்துல அங்கங்கே திடீர்னு எந்த பிரச்சனை, கன்று கையில் வச்சுட்டு டப்புன்னு சுற்றுவானுங்க. இது மாதிரி நடக்குது, நிறைய நடந்துட்டு இருந்துச்சு, சென்னையில் நடந்துச்சு. உச்சகட்டமாக ராஜீவ்காந்தியுடைய கொலை நடந்துச்சு. அந்த காலகட்டத்துக்கு ராஜீவ்காந்தி கொலை நடக்கிறதுக்கு முன்னால் இருந்தே இவர்களுக்கு நெருக்கடி வந்துருச்சு. ஏன்னா இவங்க கன்னோடு அலைஞ்சு, எனக்கு தெரிஞ்சு இங்கே திருவேங்கடபுரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் சுட்டு கொண்டாங்க. அவருடைய என்ன சொல்கிறது, அதோடைய எம்பி இப்போ கூட கேஸில் இருந்துட்டு இருக்கிறார், பேர் மறந்துட்டேன். இப்போ கூட அந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. இங்கே திருவேங்கடபுரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் ஒரு நபர், ஒரு இலங்கை தமிழர்கள் அங்கே தங்கியிருந்தாங்க. அதாவது அவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குரூப் சேர்ந்தவங்க ஒரு வீட்டை தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த லோக்கல் ஜனங்களுக்கு ஒரு சண்டை வந்து, சின்ன பிரச்சனை வந்துச்சு. ஒரு தீபாவளி அன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அப்போ அந்த இங்கே எம்ஹெச் காலனி, முத்திருநண்டி காலனியில் அப்போ ஒருத்தர் வந்து சமாதானம் பேச வந்தார். அந்த ஃபேமிலி எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். சமாதானம் பேச வந்த உடனே அவரை டப்புன்னு சுட்டானுங்க. கையில் கண்ணை வச்சு டப்புன்னு சுட்டானுங்க. சுட்டு அந்த ஸ்பாட்டில் அவுட்டு. சமாதானம் பேச வந்தால் செத்துட்டார். சூளைமேட்டில் தான். இது மாதிரிலாம் நடந்துச்சு. நடந்து பயங்கர அங்கங்கே என்ன நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. ஒரு தடவை மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் டிக்கெட் இல்லாமல் ஒருத்தர் ஃபுட்போர்ட்டில் இறங்கி வந்திருக்கான். டிக்கெட் செக்கிங் பிடிச்சி செக் பண்ணியிருக்கான். டக்குன்னு கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டான். டிக்கெட் எங்கன்னு கேட்டோன்னு கன் எடுத்து ஷூட் பண்ணுறான். இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. அப்போ இந்த மாதிரி பார்த்த உடனே அவங்களுக்கு உபத்திரவம் இந்தியாவில் வந்து ரொம்ப சாதாரணமே பிரச்சனை. இந்தியாவில் கொஞ்சம் நெருக்கடி இருந்துச்சு, கெடுபிடி இருந்துச்சு. இது இன்னும் ஜாஸ்தியாச்சு. ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு ரொம்பவே ஜாஸ்தியாச்சு. அதனால் இந்தியாவில் இருந்தவர்கள் கூட எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஜெர்மனிக்கு போனாங்க, சுவிட்சர்லாண்டு போனாங்க, யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு, டென்மார்க்குக்கு போனாங்க, நிறைய இடத்துக்கு சிதறி போனாங்க. இது என்ன தெரியுமா, அவங்க சிதறி போனவங்க எல்லாருமே அதற்கு எங்களோட கான்டாக்டில் இருந்தாங்க. போனவங்க எல்லாருமே நல்ல நல்ல சபைகளிலே அங்கத்தில் வாங்கினாங்க. பல தமிழர் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தமிழ் சபைகள் இருக்குது. ஜெர்மனியில் இருக்குது, சுவிட்சர்லாண்டில் இருக்குது, டென்மார்க்கில் இருக்குது, எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்குது. நிறைய தமிழ் சர்ச்சஸ் இருக்குது. இந்த தமிழ் சர்ச்சஸ் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த இலங்கை தமிழர்கள் புறப்பட்டு சதறி போனாங்களே, அவங்க போன இடத்துலலாம் சர்ச்சை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஆட்கள், நான் ஜெர்மனிக்கு போயிட்டு வந்தேன், நான் வந்து சுவிட்சர்லாண்டு போயிட்டு வந்தேன். எங்கே போயிட்டு வராங்க? ஜெர்மன் சர்ச்சுக்கு, வெள்ளக்காரன் சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அங்கே இருக்கிற இலங்கை தமிழன் சர்ச்சில் தான் போய் பேசிட்டு வராங்க. இல்லை நம்ம ஆட்கள் சொல்கிறாங்களா, நான் ஜெர்மனிக்கு போயிட்டு வந்தேன், ஃப்ரான்ஸ் போயிட்டு வந்தேன், இட்டாலி போயிட்டு வந்தேன்னு. எங்கே போனாங்க? போகிறவங்க வந்து ஜெர்மன் சர்ச்சிலலாம் பேசலை, நம்ம இலங்கை தமிழர் சர்ச்சில் தான் பேசிட்டு வராங்க, வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? உலகம் ஃபுல்லாக பரவி போய் அவர்கள் போய் எல்லா இடத்துலையும் சபைகளை ஆரம்பித்தாங்க. தமிழர்கள் உலகத்தில் எல்லா பகுதியில் இருக்கிறாங்க. எல்லா பகுதிகளிலும் தமிழர்கள் வாழுகிற எல்லா இடத்துலையும் தமிழ் சர்ச்சஸ் உருவாயிடுச்சு. அப்போது இவங்க ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கவும் பட்டாங்க. அது தேசத்தை விட்டு வெளியில் வந்ததுனால உயிரும் தப்புனாங்க, நம்பர் 1. 2வது, அவங்க மூலமாக சபைகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இது 2வது பெனிஃபிட். அப்போஸ்தலர் காட்டுதலையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எருசலேமை விட்டு அடிபட்டு வெளியே ஓடி வந்ததுனால உயிர் தப்புனாங்க. 70 வந்து அடிவிலேருந்து காப்பாற்றப்பட்டாங்க, உயிரும் தப்புனாங்க ஃபஸ்ட்டு. 2வது, இவர்கள் மூலமாக தான் முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் போச்சு. சிலர் வந்து எனக்கு வீடு தான் முக்கியம், எனக்கு சொத்து தான் முக்கியம், உயிரே போனாலே வீட்டை விட்டு நான் போக மாட்டேன்னு உட்கார்ந்தவெல்லாம் உயிர் போச்சு, அழிச்சான். சிலோன்லேயும் அதான் நடந்துச்சு, எருசலேம்லேயும் அதான் நடந்துச்சு. அதுதான் இன்னமும் வர நாட்டில் அதான் நடக்க போகுது. புரியுதா? அதுதான் வருங்காலத்தில் நடக்க போகுது. எனக்கு ஆண்டவர் தான் முக்கியன்றவன் மட்டும்தான் படைப்பான். புரியுதுங்களா? எனக்கு இதுதான் முக்கியம், உலகத்தையே பிடிச்சிருந்தோம்னா ஆத்மாவும் போவோம், வாழ்க்கையும் போவோம், எல்லாம் போவோம். ஆனால் ஆண்டவர் எனக்கு முக்கியம், அவருடைய சித்தம் முக்கியம் அப்படி நிற்கிறவங்க தான். தேவன் என்னை பலுகி பெருக சொல்லியிருக்கிறார், நான் பலுகி பெருகிறது தான் என்னுடைய வாழ்க்கை குறித்து தேவ திட்டம், அதுக்கான காரியத்தை தான் நான் செய்வேன் அப்படின்னு நிற்கிறவன் மட்டும்தான் ஆண்டவருடைய சித்தத்தில் நிற்பான். அவன் ஆத்மாவும் காக்கப்படும், அவன் மூலமாக ஒரு பெருந்திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படும், அவன் உயிரிலையும் பாதுகாக்கப்படுவான், ஆத்மாவிலும் பாதுகாக்கப்படுவான், அவன் மூலமாக தேவ திட்டம் நிறைவேறும். அவன் தான் உத்தமமாக ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தி கொண்டு அவன் கர்த்தரை சந்திக்கிறவனாக இருப்பான். இதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இப்போ நமக்கு சொல்கிறாரு, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆதாமுக்கு சொன்னார், நோவாவுக்கு சொன்னார், அப்போஸ்தலருக்கு சொன்னார், இன்றைக்கி நமக்கு சொல்கிறாரு. நமக்கு அதை தான் சொல்கிறார், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆண்டவர் நமக்கு இந்த காலத்தில், இந்த கடைசி காலத்திலே
அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், அவருடைய செயல்பாடு என்றைக்குமே மாறாது. ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொன்னாரோ அதே காரியத்தை தான் ஆண்டவர் நோவா குடும்பத்துக்கு சொன்னார். நோவா குடும்பம் பலுகி பெருகுச்சு, ஆனால் பூமியை நிரப்பலை. ஒரே இடத்துல உட்கார்ந்தாங்க. வந்தார், ஒரு கலக்கிறாரு, பாஷையை தாறுமாறாக்கி ஓடுங்க எல்லாம் பூமியை நிரப்புறதுக்கு ஓடுங்கன்னு விரட்டி விட்டார். பூமியை நிரப்புனாங்க. நல்லா கவனிக்கணும், ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்யலைன்னா ஆண்டவர் கொஞ்சம் கலக்குவார். அப்போ தான் நம்ம தேவ சித்தத்தில் வருவோம். அதனால தான் நம்ம லைஃப்பில் சில ஜர்க்கெல்லாம் வருது. புரியுதா? நம்ம லைஃப்பில் சில கலக்கங்கள்லாம் வருது. ஏன் தெரியுமா? நம்ம தேவ சித்தத்தில் ஒழுங்காக ட்ராவல் பண்ணணும். நம்ம அது பண்ணாமல் அதை யோசிக்காமல் உட்காந்துட்டோன்னா அதுதான் கடைசியில் கர்த்தர் நம்மளை போட்டு ஒரு கலக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி கலக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தேவ சித்தத்தில் ஓடி போயிடுறாங்க. ஆதாம் ஏவாள், அடுத்தது நோவா, அடுத்தது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே பாபேல் கோபுரம் கட்டினவர்கள். அவங்களும் பூமியை நிரப்புறதுக்கு பிளான் பண்ணலை. கர்த்தர் அவங்கள சிதறடிச்சார். எல்லாத்துக்கும் மேலே அடுத்தது அப்போஸ்தலர்கள். அவங்களுக்கும் கர்த்தர் சொன்னார், எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்லி தான் கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணார். ஆனால் அவங்க எருசலேமை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஆண்டவர் பார்த்தாரு, எருசலேமில் உபத்திரவத்தை ஏற்படுத்தி யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் அவங்க ஓடும்படிக்கு கர்த்தர் செய்தார். இதனாலே சுவிசேஷம் முழு உலகத்திற்கும் சென்றது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, எருசலேமை குறித்து ஆண்டவர் ஒரு அழிவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சிருந்தார். அந்த அழிவு சம்பவிக்கும் போது அதற்கும் அவர்கள் காக்கப்பட்டார்கள். நம்ம ஜெனரேஷனில் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு அழிவு வந்துச்சு. அந்த அழிவு வருவதற்கு முன்பதாக தேசத்தை விட்டு வெளியேறினவர்கள் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. நல்ல நிலைமையில் அவங்க வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறாங்க. ஊழியம் செய்கிறாங்க. சபைகளை ஸ்தாபிச்சிட்டாங்க. உலகம் ஃபுல்லாக தமிழ் சபைகளை ஸ்தாபிச்சிட்டாங்க. நல்லா இருக்கிறாங்க. ஆனால் என் வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், என்ன வந்தாலும் என் வீட்டு, நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் வீடு எனக்கு முக்கியம், செத்தாலும் பரவாயில்ல, என் நிலத்தை விட்டு நான் போக மாட்டேன், வீட்டை விட்டு போக மாட்டேன்னு உட்கார்ந்தவங்கெல்லாம் அங்கேயே செத்து போனாங்க. தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவ சித்தத்தை பிடித்து கொண்டிருக்கிறீர்களா? உலகத்தின் காரியத்தை பிடித்து கொண்டிருக்கிறீர்களா? தேவ சித்தத்தை பிடித்தவர்கள் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்க சென்று தேவராஜ்யத்தை கட்டினாங்க. உலக காரியத்தை பிடித்து கொண்டிருந்தவங்க அங்கேயே அழிச்சு போனாங்க. உங்கள் வாழ்க்கையிலே இன்னைக்கு தேவ சித்தம் என்ன? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யுங்க. நீங்கள் பலுகி பெருகணும். உங்கள் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். அதற்கு உங்கள் பங்கு என்ன? ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உங்கள் மூலமாக ஏதாவது ஒன்று நடக்கணும். அது நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒன்று நடக்கணும். ஒன்றுமே நடக்காமல் இருக்கக்கூடாது. எதுவும் செய்யாமல் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சே ஆகணும். அங்கே தான் தேவ சித்தம் நடக்கு. அங்கே தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அங்கே தான் நீங்கள் பராமரிக்கப்படுவீர்கள். ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொன்னீங்களே, இந்த காலத்தில் நாங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி உம்முடைய வருகைக்கு முன்பதாக உத்தமமான ஜனத்தை உமக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. காத்து கொள்ளுங்கப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் தூண்டி எழுப்பி உமக்காக செயல்பட வைத்து உம்முடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் உம்முடைய பிள்ளைகள் காக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்கள் எத்தனை சாட்சிகளை பார்த்துட்டோம் ஆண்டவரே. நோவாவின் காலம், ஆதாமின் காலம், நோவாவின் காலம், பாபேல் கோபுரத்தின் காலம், அப்போஸ்தலருடைய காலம், ஒவ்வொன்றும் எங்களுக்கு சாட்சி. நாங்கள் தெளிவாய் உம்முடைய சித்தத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இவர்களைப் போல நாங்கள் தவறு செய்து அடிபட்டு சிதறடிக்கப்படாதபடி நாங்களாகவே உமக்கென்று செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதி, துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.